ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி சிக்கன் ரோல் செய்யலாங்க. வீட்லேயே ஹோட்டல்லையே வாங்கி சாப்பிட்றதுன்னா ரொம்ப எக்ஸ்பென்ஸாகவும், அதனால் கொஞ்சம் வீட்டில் தான் நாம்ளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நானே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே வந்தது. நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இது எப்படி ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இந்த சிக்கன் கைமாவுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க. அது வந்து தேங்காய் ஒரு 1/4 கப்பு, இஞ்சி 1 இன்ச்சு, 4-5 பூண்டு பல், முந்திரி பருப்பு ஒரு 4-5 வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்கு, சோம்பு 1/2 டீஸ்பூனு, பட்டையும் லவங்கமும் 2 போட்டுக்கலாம். போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். சோம்பை ஒரு 1/2 டீஸ்பூனு 1-2 தட்டி போட்டிருக்கேன். அது புரிஞ்சதும் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் வதக்கி இப்போ வதக்குறேங்க. அதுக்கு போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டா சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு கண்ணாடி பதம் வதங்கின அப்புறமா நம்ம வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளியும் ஒரு பச்சை மிளகாவும் கீறி போட்டிருக்கேங்க. அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கினா போதும். இப்போ வந்து கைமா வந்து அதாவது சிக்கன் வந்து வச்சுருக்குங்க. சிக்கன் வந்து கைமா மாதிரி கடையிலையே போன்லெஸ்ஸாக, அதாவது போனே இல்லாமல் சிக்கன் எடுத்து அதை வந்து கைமா மாதிரி பண்ணி கொடுன்னு சொன்னால் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அது மாதிரி வாங்கிட்டு வந்து நான் வந்து அலசி 2 தடவை அலசி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கின அப்புறமா அந்த சிக்கனை பாருங்கள், இந்த சிக்கன் கைமாவை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து நல்லா வந்து வதக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இதுக்கு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த நல்லா வதக்கிறப்போ அந்த தண்ணி விடும். அந்த தண்ணி வந்து நல்லா வற்றணும். அது வரைக்கும் வெந்தாவே போதும். இது சீக்கிரமாகவும் வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த சிக்கன் வெந்துடும். அப்போ தான் நமக்கும் வந்து டேஸ்ட்டும் கிடைக்கும், அது சத்தாகவும் இருக்கும். காரம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குங்க. பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம் அந்த மசாலாவில், அதனால் 1/2 டீஸ்பூன் காரம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய், முந்திரி பருப்பால் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சோம்ல, அந்த விழுதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து தண்ணி விடாமல் தான் நம்ம இது வந்து அதில் இருக்கிற சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும், நல்லா வதக்கி விடலாம். அது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வேக விடுங்க. கொஞ்சமாக அந்த மிக்ஸி அலசின தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. இதில் கைமா வந்து நமக்கு கெட்டியாக தான் வேணும். அதனால் பாருங்கள், இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ கரம் மசாலா நான் எவரெஸ்ட் மசாலா எடுத்திருக்கேன், அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்குதுன்னு அதை ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி தண்ணியும் எல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி அதிலேயே வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நல்லா ட்ரையாக இருக்கும். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கலாம். நான் வந்து மைதா மாவு ஒரு 1.5 கப்பு எடுத்து உப்பும் 1 ஸ்பூன் ஆயிலும் விட்டு நல்லா காலையில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னையே நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுட்டேங்க. ஆயிலும் உப்பும் மட்டும்தான் சேர்த்தேன். நல்லா பாருங்கள், சாஃப்ட் பதத்துக்கு நான் வந்து பிசைஞ்சு வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ நல்லா ஊறிடுச்சு மாவு. இப்போ இது வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நாளே கூட நைட்டே கூட நீங்கள் வந்து இதை வந்து மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். அது இன்னும் சாஃப்டாக இருக்கும். சின்ன சின்ன ரோலாகவே நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் மாவில் தேய்ச்சி விட்டு நான் தின்னாக, அதாவது ரொம்ப லேசாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க. லேசாக இருக்கிற வரைக்கும் நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம், இல்லை மைதா மாவுலேயும் செய்யலாம். கடைகளில் ஹோட்டலில் வந்து நம்ம மைதா மாவில் தான் கொடுக்குறாங்க. நான் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக நான் மைதா மாவுலேயே மாவு பிசைஞ்சிருக்கேன். பாருங்கள், இப்போ தோசைக்கல் காஞ்சதும் அந்த உருட்டின சப்பாத்தியை அதில் போட்டுட்டேன். எண்ணெய் எதுவும் ஊற்றலை, அப்படியே ட்ரையாகவே வந்து திருப்பி போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு லைட்டாக, அதாவது பாதி அளவு வெந்தால் கூட போதும், திருப்பி போட்டு அதை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் உருட்டி ஒரு 10 சப்பாத்தி வந்தது எனக்கு.
உருட்டி திருப்பி போட்டு பாதி அளவு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ முதல்லையே பாருங்கள், இந்த அளவு வெந்தால் போதும். அது உப்பி வரும். அழுத்தி விட்டால் அந்த சப்பாத்தி வந்து மேலே வந்து பூரி மாதிரி உப்பி வருங்க. அந்த மாதிரி வந்தால் நல்லா சாஃப்டாக லேயராகவே நமக்கு கிடைக்கும். இது மாதிரி வேக வச்சு எல்லா சப்பாத்தியும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு 2 முட்டையும் கொஞ்சமாக அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டும் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கணும். இது வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற ரோல் மாதிரியே இருந்ததுங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சால்ட்டும் கொஞ்சமாக பெப்பரும் போட்டு நல்லா அடித்து வச்சுட்டேன் முட்டையை. தேவைப்பட்டால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து அதை அடிச்சுக்கலாம். இப்போது ஒரு தோசை தவா கல்லில் கொஞ்சமாக எல்லா முட்டையும் விட்டுறதில்ல, கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு முட்டையை விட்டு இப்போ சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கோம்ல, அந்த சப்பாத்தியை ஒரு பக்கம் அப்படியே எடுத்து இது கூட அழுத்தி வச்சுட்டா அது அப்படியே ஒட்டிக்கும். நல்லா வெந்த பக்கமாக பார்த்து முட்டை மேலே போட்டுருங்க. கொஞ்சம் வேகாத பக்கம் மேலே இருக்கட்டும். இதை அப்படியே பாருங்கள், திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்டு இப்போ வந்து கைமா செஞ்சு வச்சுருக்கோம்ல மசாலா, அதை வந்து இது மேலே வந்து 1 ஸ்பூன் அளவு போட்டு வைக்கலாம். போட்டு அதாவது ஈவனாக நேராக வந்து போட்டு வச்சு லைட்டாக அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில், அதாவது சிம்மில் வச்சு உருட்டி வைக்கிறேன். தோசைக்கல்ல கரண்டிலையும் இல்லை ஃபோர்க்கில் கூட நீங்கள் உருட்டலாம். அது உருட்டி வரலைன்னா நீங்கள் வந்து டூத் பிக்கு கூட அது வந்து சொருவி வச்சா அது அப்படியே இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே மெதுவாக நம்ம வந்து கொஞ்சமாக பட்டர் இல்லை வந்து ஆயில் விட்டு வேக வச்சா நல்லா சூப்பராக வந்து வந்துடுது. மேலேயும் லைட்டாக பட்டர் வந்து நான் தடவிக்கிட்டேன். இப்போ அந்த டூத் பிக்கை எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி போடுறேங்க. பாருங்கள், நல்லா வந்து வெந்துடும் உள்ள. அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்னும் கொஞ்சமாக இன்னும் 1 ஸ்பூன் முட்டையை விட்டு முட்டை கலவையை இன்னொரு சப்பாத்தியை போட்டு இதை திருப்பி போட்டு மேலே அதே மாதிரி கைமாவை வைக்கணும், சிக்கன் கைமாவை. சென்டரில் இது மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே ரோல் பண்ணணும். தோசை கரண்டிலேயே நம்ம வந்து ரோல் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு கையில் வேணும்னா 1 ஸ்பூனு இல்லை ஃபோர்க்கு வச்சு நம்ம இந்த மாதிரி உருட்டி விட்டுட்டா நல்லா வந்துடும். இப்போ லைட்டாக வந்து பட்டர் தடவிக்குங்க. இது திருப்பி விட்டு வேக வைக்கணும். வேக வச்சு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அது உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். விஜேஎஸ்எக்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் கைமாவும் இப்போ சப்பாத்தி ஒரு 10 சப்பாத்தி வந்தது. எதுக்கும் கரெக்டாக சரியாக போயிடுச்சு அளவு. நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ் ரோலு ஹோட்டலெல்லாம் வாங்கினா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். வீட்லேயே செஞ்சால் பசங்களுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நமக்கு செலவும் கம்மி. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.